வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. ஒரு காதல் கடிதம் வெளி போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணேயன் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனின் என் உன் தோளிலாடும் நாள். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு சிலு சிலியன சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. லா 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 நீங்காத ரீங்காரம் நான் தானே நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே. சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்தான். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு சிலு சிலியன சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு சிலு சிலியன சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே. நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே. என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெற ராக நதியினில் நீ நீந்தவா. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெற ராக நதியினில் நீ நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். கேளாய் பூமனமே, சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். ஹலோ கிருபால், விஷ் யூ a happy birthday. நீங்களும் உங்கள் குடும்பமும் நலமாக வாழ்க வாழ்த்துகிறேன். வணக்கம். கிருவால் பார்த்தவுடன் பழகக்கூடியவர், இனிமையானவர், பக்தியானவர், அரவசமானவர், பரவசம் முத்தினா கடுகடுப்பானவர், ஆத்திரமானவர், கோபக்காரர், கண்ட்ரோல் பண்ணுவது ரொம்ப கஷ்டம். இப்படி தான் 3ஆம் இடம் நாங்கள் படிக்க. இவர் சங்கீத முகாம், நான் தமிழ் முகாம். 2 பேரும் 2 முகாம்களும் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி கொண்டிருந்தாலும் நாங்கள் இருவரும் ஒரு ரூமை ஷேர் பண்ணினதோடு ஒரு பாயிலே படுத்துறங்கியவர்கள். வார்த்தைகள் ஒருபோதும் தடித்ததில்லை, முட்டி மோதியதில்லை. இப்படி முதல் வருடத்தில் பொங்கல் காவியதிலிருந்து பற்பல சம்பவங்களில் நானும் அவரும் பார்ட்னர்ஸ் இன் கிரைம். அவர் 50 எட்டியதை இட்டு பெருமகிழ்ச்சி. நண்பருடன் சேர்ந்திருப்பது சிறப்பு. மேன்மேலும் சிறப்புற்று வாழ, மக்களுக்கும் நண்பர்களுக்கும் சேவையாற்ற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நண்பேண்டா. 50வது பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் தம்பி தங்க கம்பி கிருபாலுக்கு வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கிருபால். ஹாப்பி பர்த்டே கிருபால். எங்கள் E93-யின் சிறந்த கோஆர்டினேட்டர், பாடகர், பம்பல்காரன். இதே உற்சாகத்தோடு என்றும் நலமாக வாழ வாழ்த்துக்கள். வணக்கம் கிருபால், இனிய 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உன்னை கனகாலத்துக்கு பிறகு கெட் டுகெதரில் சந்தித்தது சரியான சந்தோஷம். இன்னும் நிறைய கெட் டுகெதரில் இதே மாதிரி சந்திக்க வேணுமென்று விருப்பம். என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய். Hi Kiribal, we wish you the biggest, happiest 50th birthday. Thank you for being such an amazing, outstanding person in our E93 batch. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உன்னையும் எங்களோட 50 கிளப்புக்கு வருக என வரவேற்கிறோம். சரி. Happy 25th anniversary of your 25th birthday Kiruval. Welcome to the 50 வயது முதியோர் club. Hope you are doing well and wish you a happy, healthy life. Hello Kirpal, wish you a very 50th happy birthday. Have a great day. God bless you bro. Enjoy the day. Thank you. Hi Kirpal and friends. கிருபாலனுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அனைவரும் ஒன்று கூடியிருக்கும் நேரத்தில் நானும் வந்து உங்களுடன் இணைந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கிருபாலுடனான நட்பு 34 வருடங்களுக்கு முன்பதாக ஆரம்பித்தது. நாங்கள் A-level படிக்கும் பொழுது, அதன் பின் பல்கலைக்கழக வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், அனுபவங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள். அதன் பின் சிங்கப்பூரில் ஒரே வீட்டில் பல நண்பர்களுடன் இருக்க கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் அமைந்தது. அதன் பொழுது மிக நல்ல இனிமையான
நிகழ்வுகள். அதன் பின் கிருபாலினுடைய வாழ்க்கையில் நடந்த மிகவும் இன்பகரமான ஒரு விபத்தில் நானும் வந்து ஒரு முக்கிய பங்காளியாக இருந்திருக்கிறேன் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனிவே இன்று கிருபாலினுடைய பர்த்டே கொண்டாடுவதற்கு அனைவரும் கூடியிருக்கும் வேளையில் கிருபால், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. Cheers. E93 என் அன்பு தம்பி கிருபால் அவர்களுக்கு 50வது பிறந்த தின வாழ்த்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் பாடும் நிலா திரு கிருபாலின் சகல சௌபாக்கியமும் பெற்று நீண்டூடி காலம் சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. எனது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஆருயிர் நண்பன் கிருபால், எங்களது இளைய தளபதி அவர்களுக்கு 50வது பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இருவரும் A லெவல் படித்த காலம் தொடக்கம் மீண்டும் பல்கலைக்கழகத்தில், தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் ஒன்றாக பழகி வருகிறோம். இன்று வரைக்கும் நான் அவருக்கு கோபம் வந்ததாக காணவில்லை. ஆனால் அவருக்கு பாசம் அதிகமானால் எங்களை கட்டியணைத்து கண்ணீர் விடுவார். இன்று வரைக்கும் அவர் போல் ஒரு சிறந்த மனிதரை என் வாழ்நாளில் கண்டதில்லை. வாழ்த்துக்கள். Happy birthday, Kirbal. I'm proud and happy to say you are one of my best friend. எனக்கு ரூம்மேட்டாக இருந்திருக்கிறாய், எவ்வளவு உதவி செய்திருக்கிறாய். எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கொண்டு வந்து என்னிட தந்துட்டு இந்தாடா சைன் பண்ணுன்னு சொல்லி உரிமையோட அக்கறையோட எனக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறாய். அதுக்காக நான் இப்போ உனக்கு இந்த வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கிறேன். நீ வாழ்க்கையில் எப்பவும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துகிறேன். ஹாப்பி பர்த்டே, ஹேவ் ஃபன். கிருபால், 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று போலவே எப்பவும் நீ சந்தோஷமாகவும் உடல் நலத்துடனும் இருக்க வேணும். உன்னிட்ட பிடித்த விஷயங்கள் நிறைய இருக்குது. எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறது, எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களில் நீ காட்டுற கமிட்மெண்ட் எல்லாம் மிகவும் வியக்கத்தக்க பண்புகள். ஆஸ்திரேலியா வந்து சந்தித்தது, உன்னை உன்னோட குடும்பத்தையும் சந்தித்தது மிகவும் சந்தோஷம். அதே மாதிரி கெட் டுகெதரில் சந்தித்தது 2 மடங்கு சந்தோஷம். நீ எப்போவும் இதே மாதிரி நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். வணக்கம். அன்பின் நண்பனே, ஆருயிர் தோழனே, நீ உயர்தரம் படிக்கும் போதும் பல்கலைக்கழகத்திலும் செய்த திருவிளையாடல்களை நான் இன்று பட்டியல் படுத்தப் போவதில்லை. இதை நாம் அறிவோம். வாழ்க வளமுடன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கிருபால். அன்பு நண்பன் எங்கள் தல கிருபாலுக்கு இனிய பொன்னகவை வாழ்த்துக்கள். இயேசுவின் கிருபையால் எல்லா வளங்களும் பெற்று இன்று போல் என்றும் நிறைவாக வாழ வாழ்த்துகிறேன். என்றும் உங்கள் நண்பன் முரளி. நன்றி. ஹாய். 50வது பிறந்தநாளை கொண்டாடும் எனது நண்பன் கிருபாலுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கிருபாலை பற்றி சொல்கிறாண்டா, ஒரு சிறந்த நேர்த்தியான ஆர்கனைசர். இன்னொரு விஷயத்தை செய்கிறேன்டாலும் அது வடிவ ஒருங்கமைத்து எல்லாருடைய கதைச்சு செய்யக்கூடிய நண்பர். அத்துடன் இல்லாமல் எனக்கு மிக மிக பிடித்தது என்னென்றால், அவர் பேச்சுலரில் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்ன்றதில் சரியான மாதிரி ஒரு ஒத்துழைச்சு சரியான மாதிரி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார். அது மிகவும் எனக்கு பிடித்தது. பாய் நண்பா, வாழ்க 100 ஆண்டு. ஹாய் கிருபால், இனிய 50வது பிறந்த வாழ்த்துக்கள். உனக்கும் எனக்குமான நட்பு நாங்கள் யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் சிறிய காலத்திலேயே நாங்கள் எங்களது நட்பை பலமாக்கி கொண்டோம். அதே நட்பு இன்று வரை அதே நட்புடன் இருப்பதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீ உனது குடும்பம் பிள்ளைகளுடன் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என வாழ்த்துகின்றேன்.
ஹாப்பி 50th பர்த்டே. இந்த ஸ்பெஷல் நாளில் 16 செல்வங்களும் நீ ஆல்ரெடி பெற்றிருப்பான்னு நினைக்கிறேன். இனி பெருவாழ்வு வாழ்ந்தால் சரி. God bless you. ஹாய் கிருபால், ஹாப்பி 50th பர்த்டே. எங்களோட பேட்சிலே எல்லாரோடையும் அன்பாகவும் நட்பாகவும் பழகிற ஒரு நண்பன் கிருபால். நாங்கள் பேரதனியால் 4 வருஷம்தான் உண்டாயிருந்த நாங்கள் கிட்டத்தட்ட 100 பேர். அங்கேருந்து வெளியேறி இப்போ 25 வருஷம் ஆகிட்டுது. ஆனால் இந்த கடந்த 25 வருஷங்களும் கூட நாங்கள் ஏதோ ஸ்டில் பிரதனையால் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் தொடர்ச்சியாக ஃபீல் பண்ணி கொண்டு வந்த நாங்கள். ஏன்னா நாங்கள் எல்லாருமே இப்போவும் அதே நட்போடையும் அதே ஒற்றுமையோடையும் இருக்கிறோம். எங்களோட பேட்ச் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணமாக பல நண்பர்கள் தூண்களாக இருக்கணும். அந்த நண்பர்களுக்குள்ளே கிருபாலும் ஒரு முக்கியமான ஆள். பேட்சிலே ஒரு கெட் டுகெதரை அரேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு பேட்சுக்குள்ளாலே ஒரு நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரி, அதில் கிருபால் எப்போவுமே முன்னுக்கு நின்றுருக்கிறார். கிருபால் கோவப்பட்டு நான் ஒரு காலமே காண இல்லை. எனக்கு அப்படி எந்த ஒரு ஞாபகமே இல்லை. எப்போவுமே அந்த ஒரு சிரித்த முகமும் அந்த கண்ணாடிக்குள்ளால் அந்த சிரித்த கண்களும் தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நண்பன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், எங்களோட பேட்சின் வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் எல்லா நண்பர்களுக்கும் அவன் பர்த்டே வரைக்குள்ளே விஷ் பண்ணுவோம். ஆனால் இந்த விஷஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது கிருபால். அது ஒரு கமிட்மெண்ட்டாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். சாதாரணமாக யோசிக்கக்குள்ள பர்த்டேக்கு விஷ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாக படாது. ஆனால் உண்மையில் நாங்கள் ஒரு நண்பனுக்கு விஷ் பண்ணக்குள்ள அவர்கிட்ட பேரை டைப் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு போடக்குள்ள நாங்கள் அந்த நண்பனை நினச்சி பார்க்குறோம். எல்லாருமே பிஸியாக இருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு டைம் ஒதுக்கி நாங்கள் அவரை நினச்சி பார்க்குறோம். நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்தால் நினச்சி பார்க்குறோம். அப்போ அது உண்மையில் ஒரு பெரிய விஷயம். அது எல்லாரும் அதை ஃபீல் பண்ணுறோம். அந்த விஷயத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதை தொடர்ந்து கமிட்மெண்ட்டாக அதை இவ்வளோ காலம் செய்து அந்த பர்த்டே விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது எப்போவுமே கிருபால் தான். இப்போ கன வருஷங்களாக அவர் தான் எல்லாருக்கும் பர்த்டே விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். நாங்கள் எல்லாருமே அவரை தொடர்ந்து விஷ் பண்ணி கொண்டிருக்கிறோம். உண்மையில் நானெல்லாம் சில நேரம் பிஸி அதுன்னு சொல்லிக்கொண்டு ஒரு கிழமையாக பேட்சின் வாட்ஸ்அப் குரூப்பை பார்க்காம கூட இருந்திருக்கிறேன். ஆனால் உண்மையில் எல்லாருமே பிஸி தான். கிருபாலும் பயங்கர பிஸி தான். ஆனால் அந்த பிஸி ஷெட்யூலுக்குள்ளேயும் அவர் இதே ஒரு கமிட்மெண்ட்டாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நண்பன் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிறோம். நாங்கள் அதை ஒரு பெருமையாக நினைக்கிறோம். இப்படி ஒரு நண்பன் எங்களுக்கு இருக்கிறத. ஸோ கிருபால், நீங்கள் இன்றைக்குமே சந்தோஷமாகவும் இன்றைக்கும் இந்த ஃபங்க்ஷன் நீங்களும் உங்களோட குடும்பத்தவர்களும் சந்தோஷமாகவும் கொண்டாடுறதுக்கு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நண்பன் கிருபாலுக்கு இனிய பொன்னகவை நல்வாழ்த்துக்கள். மீன் பாடும் தேன்னாடாம் மட்டக்களப்பில் பிறந்த கிருபாலையும் யாழ்ப்பாணத்தில் பிறந்த என்னையும் நட்பால் இணைத்தது பேராதனை பல்கலைக்கழகம். கிருபால் படிப்பில் மட்டுமல்லாமல் இயல், இசை, நாடகம் என்று எல்லாவற்றிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். நானும் கிருபாலுடன் பல மேடை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிருக்கிறேன். கிருபால் என்றும் ஒரு சகோதரனைப் போல நட்புடன் பழகுவார். நாங்கள் பழகிய அந்த இனிய நாட்கள் என்றும் பசுமையானவை. கிருபால் பல்கலைக்கழகத்தில் மட்டுமல்லாமல் நான் சிங்கப்பூருக்கு வந்த ஆரம்ப காலத்திலும் தானாகவே முன்வந்து பல உதவிகள் செய்து தந்தார். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படியான சிறந்த குணமுடைய நண்பன் கிருபால் இன்று போல் என்றும் நல்ல ஆரோக்கியத்துடனும் அவரின் குடும்பத்துடனும் மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி மனதார வாழ்த்துகிறேன். விஷ் யூ a happy 50th birthday கிருபால். நண்புடன் மஞ்சுளா. அன்புரமன் கிருபாலுக்கு இனிய 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்களுடைய நட்பு கால்மை ஃபத்திமா காலேஜில் 6ஆம் வகுப்பில் தொடங்கி பிறகு பல்கலைக்கழகத்திலும் ஆஸ்திரேலியாவிலும் வரை நீடித்துள்ளது. இன்று போல் என்றும் சிறப்புடன் வாழ நல்வாழ்த்துக்கள். நண்பா. போன வரியம் நம்மளோட சின்ன தம்பியர் நம்மளோட தெரிஞ்ச சிவா அவனோட பெண்டாட்டி பிள்ளைகளோட லண்டன்ல இருந்து ஹாலிடேக்கு வந்திருந்தவன் தான். வந்தவன் மச்சான் அவன் போட்டு இந்த உடுப்புகள் என்ன பிராண்டட் ஐட்டங்கள் என்ன போதா குறைக்க மாட்டான். ஒரு கார் வந்து காயம் பண்ணான். காரணி அந்த ட்ரிப் இந்த ட்ரிப் அந்த ட்ரிப் இது வேணும் இது போதா குறைக்கு போனாக்கள் வந்தாக்கள் எல்லாம் 5000 ரூபா 10,000 ரூபா விஸ்கி போத்தல் வைன் போத்தல் எல்லாம் கொடுத்து இதை பார்த்த நம்மட மனசின் மாமியாரும் உங்களுக்கு பின்னால தெரிஞ்சான். இந்த வாரங்க போய்
வெளிநாட்டுக்கு போய் எவ்வளோ இருக்கு என்ன எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்களாம் நல்லா படிச்சுனீங்களானே, வெளிநாட்டுக்கு போனால் எல்லாருக்கும் இப்படி எல்லாம் கொடுத்து நல்லா சொகுசா வாழலாம் தானே என்று என்னை ஏற்றி விட்டாங்க. சரி, நாமளும் வெளிநாட்டுக்கு போனால் 4 பேருக்கு ஏதாவது நல்லது செய்யலாம்னு நான் டப்பா விளக்கிட்டு வந்தேன். செய்யலாம். அப்ப நீ பெரிய கனவோட தான் வந்திருக்கா. ஒரு வகுத்து எரிச்சல கிடந்து பாண்டாவ சொல்லி முடிதா? அது இல்ல மச்சான், நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. ஏதோ வில்லங்கமா தான் இருக்கும் போல இருக்கு. அதையும் சொல்ல இங்க ஒருத்தட்டும் சொல்லக்கூடாது. உங்க 2 பேரும் தான் சொல்லி நம்பி சொல்றேன். சரி, நான் சொல்லுங்க. எங்கட சுந்தரியோட நாங்கடாப்பா பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆகினதோடாப்பா எனக்கு ஒரு இதடாப்பா. அவளை பேஸ்புக்ல பார்த்த பிறகு சரி நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டு மாட்டான் பேஸ்புக். எந்த சுந்தரிடா? உனக்கு தெரியாது. 9ஆம் வகுப்புல எங்களுக்கு முதல் ரோவில் இருந்தவளடாப்பா. அவள்கிட்ட இங்கிலீஷை பார்த்தாரு, நான் இங்கிலீஷ் பாஸ் பண்ணுறாங்க. நல்லா கெட்டிக்காரியா அந்த சுருட்டத்தல சுந்தரி. நல்ல ஞாபகம் இருக்கு. அவள்தான் அவளுக்கு சொல்லி முடியல. அவளை பேஸ்புக்ல பார்த்ததுடாப்பா அவளோட இதடா. என்னது? ஏதாடா? இதடா அதாண்டது இப்பதி யங் படியும் சொல்லுவாங்க. ரஷ்யன் மதுரைக்கு வந்த சோதனை. ஏதோ ஏதோ சொல்லி முடியாது. இல்லடா, இந்த கோவிட் காலமே தெரியும் தானே, எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அங்க வேலை செய்த எல்லாரும் கம்ப்யூட்டர் வந்து பேஸ்புக்கும் வாட்ஸ்அப் தானே பார்த்தேன். அப்ப நாங்க ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவள் வடிவான போஸ்ட் எல்லாம் போடுவாள்டா. நல்ல படங்கள் எல்லாம் போடுவாள். அதை பார்த்தோன்னே நானும் ஃப்ரெண்டு தானே என்று கூட ஒரு லைக்கை தட்டி விடுவ மாட்டேன். கொஞ்சம் தான் அவளோட ஹார்ட் அனுப்புவாள். ஹார்ட் அனுப்புனா நம்மளோட ஹார்ட் சும்மா இருக்கும்போ உடனே ஒரு ஸ்மைலியை தட்டி விடும்.